நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது போகி பண்டிகை பற்றி. இப்போ மார்கழி மாதம் நடந்துகிட்டே இருக்குது. மார்கழி மாதத்தோட கடைசி நாள் நம்ம போகி பண்டிகைன்னு கொண்டாடுவோம். அதை ஏன் கொண்டாடுறோம், ஏன் இதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா சுஜாதா அவங்க எழுதின 2 வால்யூம் புக்கு, அந்த பேர் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பண்டிகையை எப்போ கொண்டாட போகிறோம் அப்படின்னா, போகி பண்டிகை நம்ம எப்போ கொண்டாட போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏன் கொண்டாட போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இது அதாவது இந்த மார்கழி முடிஞ்சவுடனே நம்மளுக்கு தை மாதம் ஆரம்பிக்கும். மார்கழி கடைசி நாள் தான் தட்சிணாயனத்தோட கடைசி நாள். அதுக்கு அடுத்த நாள் உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த அப்பத்துலேருந்து டே டைம் ஜாஸ்தி ஆகிடும், கொஞ்சம் நைட் டைம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு ஏன் கொண்டாடுறோம்னா, இது நம்ம பாரம்பரியத்தில் ஒரு பண்டிகை. போகியோட சேர்ந்து பொங்கல் பண்டிகை எல்லாமே சேர்ந்து வரும். இந்த மார்கழி முடிஞ்ச உடனே பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் போகியோடு சேர்த்து 4 நாள் கொண்டாடுவோம். அந்த முதல் நாள் போகி பண்டிகை. ஏன் போகி பண்டிகை கொண்டாடுறோம்னா, நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. இப்போ இல்லை, பழைய காலத்துலேருந்தே ஒரு விவசாய நாடு. விவசாயம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை நிலம். நம்மளோட நிலம் நம்மளை ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சுப்போம் ஐவகை நிலங்கள். அதில் மருதம் அப்படின்னு சொல்லிட்டு, மருதம் அப்படின்னா வயலும் வயலை சார்ந்த இடமும் அப்படின்வாங்க. அதாவது வயல்வெளிகள் நிறைய இருக்கிற இடத்துக்கு மருதம்னு பேர். அது எங்கே இருக்கும்னா நதிக்கரை ஓரத்தில் இருக்கும். நதியில் தண்ணி நிறைய வரணும்னா நம்ம மழையை நம்பி இருக்கோம். அதனால் மழை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்திரனை நம்ம பூஜை பண்ணணும். இந்திரனை பூஜை பண்ணால் நம்மளுக்கு நல்ல மழையை கொடுத்து 3 போகம் அப்படின்னு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு பயிர் பண்ணுவாங்க. முந்திலாம் நிறைய தண்ணி இருந்ததுன்னா 3 விளைச்சல் இருக்கும். இப்போது தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறதுனால அதை மாற்றிட்டு ஒரு போகம் மீதி குறைஞ்ச நாளில் வரா மாதிரி பயிர் பண்ணுறாங்க. நல்லா அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு தேவையான நெல்லை வீட்டில் சேமித்து வைப்பாங்க. அதை சேமித்து வைக்கிறதுக்காக நெற்குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி கூட எங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா குதிர்ன்றது ஒரு பெரிய பீப்பா மாதிரி இருக்கும். அது மரத்தில் பண்ணதும் இருக்கும், அப்படி இல்லாட்டி மூங்கில் பண்ணி அதை நல்லா மொழுகி சாணம் போட்டு மொழுகி ஓட்டையே இல்லாமல் நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பெருசாக நம்ம கீழே சீலிங் வரைக்கும் இருக்கும். கீழே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். கீழே வைக்கோல் போட்டு அதுக்கு மேலே தான் மேலேருந்து நெல் கொட்டுவாங்க. கொட்டினா அது ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு மூடி வச்சுருவாங்க. நம்மளுக்கு தேவையான போது அவங்க எடுத்து, பழைய காலத்துலலாம் அவ்வளோவா ரைஸ் மில்லெல்லாம் இருக்காது. அவங்களே வீட்டில் உரல் இருக்கும், உலக்க வச்சு குத்தினா அவங்க ஃப்ரெஷ்ஷாக அரிசி பண்ணிப்பாங்க. அதாவது அரிசி இப்போ நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது புது அரிசி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம பொங்கல் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நெல்லை சேமித்து வைக்கணும்னா அந்த பழைய வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். வீடு மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு, வீட்டில் அந்த காலத்துலலாம் எல்லாமே இயற்கையாக கிடைக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் கூட இந்த மாதிரி பெரிய வீடுன்னா இந்த சிமெண்ட் அது மாதிரி கட்டியிருப்பாங்க. சாதாரணமாக கிராமத்தில் பார்த்தா மண் செவரில் கட்டினது, ஓலையில் போட்ட வீடெல்லாம் தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க அந்த பொங்கலுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் நல்ல ஓலையெல்லாம் எடுத்துட்டு புது ஓலை போட்டு அந்த பழைய ஓலையெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்காக போகியில் போடுறதுக்காக எடுத்து வச்சுப்பாங்க. வீட்டில் கூட நம்ம தென்னந்தொடப்பம், பூந்தொடப்பம் அது மாதிரி இருக்கும். அதை முறம் அதெல்லாம் தான் போகியில் போட்டு நம்ம கொளுத்தணும். இப்போ எல்லாமே காலம் மாறி போச்சு. முந்தையெல்லாம் நம்ம வீட்டில் கூட ஜென்ரலாக வீட்டில் பெருக்கிறதுக்கு நம்ம பூந்தொடப்பம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் இப்போ பாம்பே தொடப்பம் இல்லாட்டி வேக்யூம் கிளீனர் அது மாதிரி வந்துடுச்சு. இருந்தாலும் நிறைய பிளாஸ்டிக் சேர்ந்துடுது. இப்போது இந்த காலத்தில் நம்ம அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் கொளுத்தக்கூடாது. பழைய காலத்தில் நம்ம எப்படி டெய்லி நம்ம யூஸ் பண்ண இயற்கை பொருட்கள் அதை தான் இதுக்கே போகிக்கே ஒரு இது இருக்குது, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையனா நம்ம வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது, எது எது வேணுமோ அதெல்லாம், வேண்டாதது நிறைய சேர்ந்துருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி விவசாய பொருட்கள். அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் வீட்டுக்கு நம்மளுக்கு நிறைய தேவையான வஸ்துக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம். வாங்கினா பழசெல்லாம் இந்த மாதிரி கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை மாதிரி கொளுத்துனா
சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ரொம்ப பாதிக்கும். நம்ம பழைய காலத்துப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ நம்ம சிட்டியில் இருந்தால் கூட நம்ம வீட்டில் என்ன இருக்கும், அதாவது பேப்பர், சின்ன சின்ன மரக்கட்டை, இந்த தொடப்பம், பாம்பே தொடப்பமாக இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொளுத்தணும். ஆனாலும் நம்ம வந்து கட்டாயமாக அந்த போகியில் வந்து முக்கியமானது வந்து அந்த போகி மண்டைன்னு தெலுங்குல சொல்லுவோம், போகி எரிக்கிறதுன்ட்டு அதை கட்டாயமாக எரிக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பின்னால் பார்க்கலாம். நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் சின்ன செடியிலேருந்து புழு பூச்சிகள், மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து கட்டாயமாக தேவை வந்து தண்ணி. இந்த தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் வந்து சாப்பிட முடியும். அதாவது ஒரு பழமொழிக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்ன நம்ம பணம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு உணவுன்றது அதை நம்மளால் தயாரிக்கவே முடியாது. இந்த விவசாயிகள் தயாரித்து கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால தான் விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து இந்த விவசாயிகள் எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாரும் அவங்க தான் நம்மளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஈவன் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நகரத்துக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் பேர் வந்து கிராமத்தில் இருந்து விவசாயம் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்க வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க இந்த 4 நாள், அதாவது இந்த போகி பொங்கல் அந்த 4 நாள் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கட்டாயம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பண்டிகை, அதாவது பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை. நம்ம ஊரில் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திரா, கர்நாடகா அந்த பக்கம்லாம் வந்து சங்கராந்தி அப்படின்பாங்க. நார்த் இந்தியாவில் வந்து இது வந்து லோஹரின்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் என்ன பேரில் வந்து அந்த இது செலிப்ரேட் பண்ணாலும் பண்டிகை, ஆனால் அது முக்கியமாக எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த போகி பண்டிகை நாம், அதாவது நகரத்தில் இருக்கவங்க கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கறது வந்து விவசாயிகள் தான். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க வந்து தண்ணி, அதாவது இந்திரன், மழை கடவுள் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவாங்க. நம்ம கூட வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து நல்ல விவசாயம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுவாமியை வேண்டிட்டு நம்மளுக்கு நல்ல மழை கட்டாயமாக வந்து மழை அவசியம் தேவை. அது வந்து கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும். நாம் வந்து நகரத்தில் இருந்தால் கூட கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இந்திர பகவானை வேண்டிட்டு அவங்கள நல்ல மழை பெஞ்சு அவங்களுக்கு நல்ல விவசாயம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு நம்ம இது வந்து போகி பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். போகி பண்டிகை வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். எப்படி எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து மார்கழி மாதம் கடைசி நாள் வந்து போகி பண்டிகை அப்படின்ட்டு கொண்டாடுவோம். அன்னைக்கு காத்தால சீக்கிரமாக எழுந்து நம்ம வந்து முதல் நாளே, அதாவது போகிக்கு முதல் நாளே நம்மளுக்கு என்னென்ன வேண்டாமோ அதை மட்டும், இந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதி விளைவிக்காத பொருள்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி மோரம், தொடப்பம், அது மாதிரி புக்ஸு அது மாதிரி போட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி கட்டாயமாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கணும். அது ஒரு பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் வந்து எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். காத்தால் எழுந்தவுடனே முதல்ல அன்றைக்கி மார்கழி மாதம் கடைசி நாள், அதனால் வாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கு வைக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும். அன்றைக்கி வந்து ஜென்ரலாக வந்து குலதெய்வம் பூஜை பண்ணணும். முதல்ல வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வம் பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கும் வெண்பொங்கல் பண்ணணும், சக்கரை பொங்கல் பண்ணணும். ஏன்னா இந்திரனுக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் ரொம்ப விசேஷமான பிரசாதம். அதனால் அன்றைக்கி போகி அன்றைக்கி கூட நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் வச்சுட்டு, அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இது பண்ணுற பழக்கம் இருக்குது. நான் ஜென்ரலாக வந்து போகினா வந்து போலி பண்ணுவோம். 3 பருப்பு போட்டு வடை பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பொரியல் அது மாதிரிலாம் பண்ணுவோம். நான் வந்து இதுக்கு முன்னால் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போலி வீடியோ. அதில் வந்து துவரம்பருப்பு போலி, கடலைப்பருப்பு போலி, தேங்காய் போலி, ட்ரை ஃப்ரூட்ஸ் போலி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு சமையல் இல்லை, வீலாக் மட்டும்தான். நீங்கள் அன்றைக்கி வந்து முக்கியமாக பொங்கல்,
வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், போளி, வடை எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும். அதை எப்போ பண்ணணும்னா அது வந்து காத்தால பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த போகியை குளித்துட்டு வந்த உடனே நம்மளுக்கு வந்து குளிக்கணும். அது குளித்த உடனே பூஜை பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அடுத்த நாளுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆந்திராவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. சாயந்தரத்தில் வந்து குழந்தைங்க 5 வயசு கீழே இருக்கிற சின்ன பசங்களுக்கு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. அது பேர் வந்து போகி பண்டு போசேதி அப்படின்வோம். அதுக்காக போகி அன்னைக்கு சாயந்தரம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது வருஷத்தில் ஒரு நாள் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அது பண்ணுறது விசேஷம். அது ஏன் பண்ணுறோன்னா குழந்தைக்கு திருஷ்டி இருந்தால் திருஷ்டி கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி, பச்சை பயிறு, கரும்பு துண்டுகள், நிறைய சில்லறை காசு, சாக்லேட், அதாவது கவர் பண்ண சாக்லேட் போடுவாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இலந்தப்பழம் போடணும். அதுதான் பண்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த இலந்தப்பழம் அதில் கூட சீமை இலந்தப்பழம் இல்லை, குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, அந்த இலந்தப்பழம் போட்டு அந்த குழந்தைக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் அதை கொட்டி அவங்க தலையில் ஷோல்டரெல்லாம் போடுவாங்க. சின்ன பசங்க இருந்தால் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய சின்ன காசு போட்டால் வந்து பசங்களாம் அதெல்லாம் எடுப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு திருஷ்டியெல்லாம் கழிஞ்ச பிறகு ஆரத்தி எடுத்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விசேஷம் அது. அதனால் இந்த குழந்தைங்க 5 வயசுக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை வந்து கட்டாயம் பண்ணுவாங்க. கிராமத்துக்கு போனால் எல்லோரும் வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதில் முக்கியமாக ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரேக்லா ரேஸ் இருக்கும், அப்புறம் மல்யுத்தம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சினிமாலெலாம் கூட காமிப்பாங்க, அந்த காளை கல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கல் இருக்கணும், அதை எடுக்கிறது. நார்த் இந்தியாவிலலாம் இந்த வந்து கைட்டு காத்தாடி அந்த பந்தயம் நடக்கும். அந்த மாதிரி நிறைய விசேஷமாக நிறைய போட்டிகள் நடக்கும். சிலம்பம் அது மாதிரியெல்லாம் இருக்கும். பசங்களுக்கு வந்து நம்ம ஊரில் தெரியாதவங்க அங்கே போய் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பாண்டி அது மாதிரி கேம்ஸ், தாய்க்கட்டை அது மாதிரிலாம் விளையாடுவாங்க. பல்லாங்குழி இது மாதிரி நிறைய இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி பசங்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் இந்த மாதிரி டைமில் நம்ம கூட இதெல்லாம் நினைவுபடுத்திக்கலாம். நிறைய பேர் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பாண்டி, பல்லாங்குழி இதெல்லாம் விளையாடி இருக்கோம். நிறைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான பண்டிகை. அதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் கட்டாயமாக பண்ணணும். அதில் வந்து இந்த போகி அன்னைக்கு நம்ம இது மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா காத்தால் வந்து சீக்கிரம் எழுந்து நம்ம பண்ணணும். அதுக்காக நிறைய பேர் வந்து புது பானை வாங்கி பண்ணுவாங்க. அது வந்து காத்தால் போய் வாங்க முடியாது. அதனால் முதல் நாளே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு வேண்டிய பானை, அப்புறம் காய்கறிகள், கரும்பு, வெத்தலை பாக்கு, தேங்காய் எல்லாத்தையும் வாங்கி வந்து ரெடியாக வச்சுட்டா தான் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து பொங்கல் பண்டிகை செலிப்ரேட் பண்ணணும். இதை மாதிரி வந்து நீங்களும் பொங்கல் பண்டிகைக்காக முதல் நாள் போகி அன்னைக்கு வீட்டெல்லாம் நல்லா எப்படி இருந்தாலும் முதலே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் போகிக்கு முன்னாலே. அப்புறம் வீட்டுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணணும். நிறைய பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணலாம். மாவிளை தோரணம் கட்டாயமாக கட்டணும். அதெல்லாம் கட்டிட்டு நம்ம பொங்கல் பண்டிகையை நல்லா வரவேற்கிறதுக்கு தயாராகிடுவோம். போகி அன்னைக்கு எல்லாருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.